வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு நிகழ்வு என்னோடய வாழ்க்கையில் நடக்குது. அதை ஓகே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா அது ரொம்ப என்ன இம்பேக்ட் பண்ணுச்சு. நான் அதில் கொஞ்சம் நிறையவே தாட் ப்ராசஸ் போட்டேன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதனால் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்ட்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க. ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்களோட அப்பப்போ பேசுறது அந்த மாதிரி இருக்கும். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்னென்னா பேச்சு வந்து மழலை பேச்சாக இருக்குது. ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் சொல்கிற வார்த்தையோ அது வந்து இன்னும் அது போக வந்துட போகுது, கிளியராக வந்துடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அது வந்து மழலையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப கேட்குமோ இனிமையாக இந்த குழந்தைங்க பேசினா எப்படி கேட்குமோ அந்த மாதிரியே தான் இருக்குது. சரிங்களா, இப்போ அன்றைக்கி எதிர்ச்சியாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன கேட்டேன்னா, ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து அவங்க ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு அது கேட்கல. அவங்க சொல்கிறதே எப்பயும் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாங்க. நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால எனக்கு அது கேட்கல. நான் உடனே அவங்க கிட்டே போய் கேட்குறேன், என்ன சொன்னீங்க, திருப்பி இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், எனக்கு கேட்கல அப்படின்னோடனே அவங்க உடனே என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு வந்து திக்குவாய் இருக்குது, என்னால் சரியாக பேச முடியாது, எனக்கு வந்து நான் திக்கி தான் பேசுவேன், என்னால் வந்து கிளியராக பேச முடியாது அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அவங்க கிளியராக தான் பேசுகிறாங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மழலையாக இருக்குது. இன்னும் அது போய் இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் போதோ இல்லை அது வருஷத்துலையோ அது என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க சொல்கிற வார்த்தை வந்து இன்னும் கிளாரிட்டி வந்துட போகுது. இவ்வளோதான் விஷயம். ஓகே, இதில் என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், சொல்கிறேன். இப்போ டைசெக்ட் பண்ணுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த குட்டி பாப்பாவுக்கு வந்து அவங்க அது திக்குவாயால் தான் பேசுகிறாங்க, இதுவாக தான் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க அதை யோசிக்கிறாங்களான்றதெல்லாம் எனக்கு தெரியல. அவங்களும் யோசிக்கலன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு குழந்தையாக இருக்கிறனால இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. அது அவங்க சொல்கிறாங்க போகிறாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. அப்போ இது வந்து யாரோ ஒருத்தவங்க மூலியமாக தான் அவங்களுக்கு வந்து திக்கு வாய் இருக்குது, இல்லை நான் வந்து திக்கி தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க. ஆனால் அவங்க பேசுறது வந்து மழலையாக இருக்குது. அது ஒருவேளை அது சொன்னவங்க மழலையா நீ இன்னும் பேசுகிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது இன்னும் அழகாக இருந்திருக்கும். அதுக்கு பதிலாக அவங்க வந்து திக்கி நீ பேசுகிற அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க. இது வந்து அவங்க அம்மா அப்பாவாக இருந்திருக்கலாம், இல்லை அவங்க ஸ்கூலில் அவங்க டீச்சர்ஸாக இருந்திருக்கலாம், இல்லைனா அவங்கள சுற்றி இருக்கிறவங்க யாரோ ஒரு பீப்புள்னால மட்டும்தான் இதை சொன்னனால தான் அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க உள்ள. ஓகேங்களா, ஏன்னா அவங்களே அவங்கள அறிஞ்சிக்கிட்டு நான் திக்கி பேசுகிறேன் அப்படின்லாம் அவங்களால புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் வயசு கிடையாது, ரொம்ப குட்டி அவங்க. சரிங்களா, இப்போ இது எங்கே இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, அவங்களுக்கே அவங்கள அறியாமல் அவங்க இயற்கையாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களே அவங்கள வந்து இப்போ லோ பண்ணி ரொம்ப நம்ம சைக்கலாஜிக்கலாலாம் போவோன்னா அவங்க வந்து என்னென்னா ஜஸ்ட்டு சொல்லிட்டாங்க, இவ்வளோதான். ஓகேங்களா, ஒரு குழந்தை ஜஸ்ட்டு சொல்லிட்டாங்க, இந்த அளவு தான் அது இருக்குது. ஆனால் இது எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே அவங்கள அறியாமல் அவங்க வந்து நிறைய இந்த ஏஜுக்கு அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆனால் இன்னும் போக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னும் அந்த ஒரு வேளை அந்த பேச்சு அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னா அது மழலை தான் அப்படின்றத இது இல்லாமல் அவங்க எல்லாருமே எல்லாருமே சொல்லி இல்லை உனக்கு திக்குவாய் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்பவே அது வந்து லோ பண்ணிடும். அவங்கள எந்த ஒரு இடத்துலையுமே கான்ஃபிடென்ட்டாக பேச வைக்காது. ஒருவேளை அவங்க ஒரு கிரேட்டஸ்டான ஒரு ஸ்பீக்கராக நாளை பின்ன லைஃப்பில் வரலாம். அது அவங்கள வந்து எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து அப்படியே நிற்பாட்டிடுன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு திக்குவாய் இருக்குது, உனக்கு இன்னும் பேச்சே சரியாக வரல, இந்த வயசாயிடுச்சு அந்த வயசாயிடுச்சு அப்படி இந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்கும் கைஸ். இது வந்து உண்மையிலேயே சொல்லப்போனால் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு ரொம்பவே முக்கியமாக தாட் ப்ராசஸ் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து இதுலன்னு மட்டும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி, எந்த ஒரு விஷயத்துலையுமே இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதில் வந்து இதனால யாருக்கா ஒரு இம்பேக்ட் ஒரு ஹர்ட் ஆக போதா, ஒரு நல்ல விதத்துல இருந்தால் அது எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம எவ்வளோ வேணா சொல்லிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் இது வந்து நம்ம தெரியாமல் கூட பண்ணிடலாம், தெரியாமல் கூட நம்ம சொல்லிடலாம். ஆனால் தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம அதை போய் மாற்றி சொல்லிடலாம், இல்லை ஒரு மன்னிப்போ கேட்டுடலாம். இது ஏன்னா இது யாருக்குமே இது போய் சேரும். இவங்க வந்து குழந்தைன்றனால இது அவங்க ரொம்ப தாட் ப்ராசஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால இது வந்து அப்படியே ஒரு நிகழ்வு மாதிரி கடந்து போயிடும் அவங்களுக்கு. அவங்க ஜாலியாக சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஏன்னா அப்பயே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, இல்லைங்க நீங்கள் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா மழலையாக இருக்குது, இது வந்து மழலை பேச்சு தான், ரொம்ப க்யூட்டாக எனக்கு ரொம்பவே புரியுது, எனக்கு தான் கேட்கல, என் காதுக்கு தான் கேட்கல, அதனால தான் நான் வந்து திருப்பி சத்தமாக கொஞ்சம் சொல்லுங்கன்னு, மற்றபடி வேறு உங்கள் பேச்சுலையோ அதுலேயே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க. அவங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது எனக்கு. ஓகேங்களா, இப்போ இது வந்து குட்டி பாப்பான்றனால இவங்களுக்கு இதோட அது முடிஞ்சு போச்சு. சரிங்களா, இதே இப்போ ஒரு ஒரு பெரியவங்களுக்கு நடக்குது, இல்லை வேறு யாராவது இன்னும் வயசானவங்களோ இல்லை அந்த மாதிரி ஏஜில் இருக்கவங்களுக்கு நடக்கும்போது என்ன ஆகுனா, நம்ம நிறைய தாட் ப்ராசஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ நம்ம இப்படி தானா, ஐயோ நம்ம அப்படி தானா, இது இப்படி தானா, இதனால நம்மளால இது வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் கைஸ், நிறையவே அவங்களோட லைஃப் டைம் எடுத்து
அதை வந்து வேஸ்ட் ஆக்கிறதுக்கான பெரிய ஒரு விஷயம் வந்து நம்ம போகிற போக்கில் வந்து நீங்கள் இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு போகிற இந்த ஒரு செகண்டோ இல்லை 2 செகண்டோ சொல்கிற ஒரு விஷயந்தான். அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இன்னும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நண்பர்களுக்குள்ளேயே நிறைய பேருக்குள்ளே நம்ம அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று பேசிப்போம். அது வந்து ரொம்ப நெருங்கிய பர்சன்ஸ் அப்படின்னா நம்ம சொல்லிட்டு கூட ஒருவேளை நம்மளுக்கு அது ஐயோ என்னடா நம்ம இப்படி சொல்லிட்டோமே இருந்தால் நம்ம போய் கேட்டலாம். ஆனால் போடும் எப்படி சொல்கிறது, ஒரு பொதுவான மக்கள்கிட்டயோ யார்கிட்டயோ இது சொல்லும் போது ஒரு குழந்தைங்கிட்டயோ இல்லை பெரியவங்ககிட்டயோ இல்லை இது வந்து ஏஜ்லாம் வந்து இது ஏஜ்ன்னு எதுவும் நான் எப்படி சொல்கிறது, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜெண்டர்னா அதே மாதிரி என்னன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ், எந்த ஏஜுக்கும் இதுக்கும் இப்படி தான் இருக்குது, இவங்ககிட்ட பேசலாம் அவங்ககிட்ட பேசலாம் அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே கிடையாது. இது யார்கிட்டையுமே பேசும்போது கொஞ்சம் நம்ம எப்படி பேசுகிறோம் எப்படி ஏன்னா இது வந்து நான் என்னோட லைஃப்பில் நான் நிறைய இதே மாதிரியான விஷயங்கள் எனக்கு எப்படி இது பண்ண முடியுமோ நான் அந்த மாதிரி நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கேன். அதனால நான் சொல்ல ஒரு இதுதான். ஏன்னா இப்போ வந்து முடி கொட்டுறதா இருக்கட்டும், மண்டையில் முடியலன்னா என்னென்னா சொட்டை விழுந்துருமாடா அப்படின்னு, சொட்டை விழுந்தா என்ன அது ஒன்றும் கிடையாது. அது வந்து நான் முடி இருக்க போது இப்போ இது வந்து ஹெரிடிட்ரி, இதில் நிறைய விஷயம் இருக்குது கைஸ். இப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து சொட்டை விழுந்துருக்கு, அதனால கூட எனக்கு வரலாம், இல்லை வராமலே போகலாம். இப்போ அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு அதனால தான் நீ அப்படின்றது வந்து இது ஏதோ ஒரு டைமில் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், அதனால நான் இது பண்ணுறேன். ஆனால் இது சில பேரால் அக்செப்ட் இது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லி அவங்கள தப்பு கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. அந்த எக்ஸ்டர்னலாக வந்து சொல்கிறாங்க தெரியுமா, அவங்க மேலே தான் இது கண்டிப்பாக வந்து ஒரு இது தப்பு ரைட்டுன்றதை தாண்டி என்னன்னா அவங்க சொல்கிறனால இது இவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகுது. ஓகேங்களா, இந்தளவு எடுத்துக்கலாம். நம்ம யாரையும் இங்கே வந்து தப்பு ரைட்டு அப்படின்ற சொல்கிற ஒரு இதுக்குள்ளே வரல. ஜஸ்ட்டு வந்து இந்த பதிவே எதுக்கு மெயினாக கேட்டிங்கன்னா வந்து அந்த ஒரு சின்ன குழந்தை அவங்கள அது போகிற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் என்ன அது வந்து ரொம்பவே யோசிக்க வச்சிருச்சு. அதனால சொல்லிட்டு தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கனாலுமே முடிஞ்ச அளவுக்கு இது வந்து என்னென்னா சொல்கிற வார்த்தைகள் வந்து கொஞ்சம் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு கான்சியஸாக இருங்க, நம்ம என்ன ஷேர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்போது சும்மா சொல்லும் போது நீ என்னடா கருப்பாக இருக்கிற, வெள்ளையாக இருந்தால் வெள்ளை பண்ணின்றது, கருப்பாக இருந்தால் அதுக்கு ஒன்று சொல்கிறது, எந்த ஒரு விஷயமே இது வந்து கலர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உன்னால் சரியாக எழுது படிக்க முடியல, நீ என்ன படிக்கவே தெரியலையா, உனக்கு என்ன இது வராதா அது வராதா, நீ என்ன ஓடவே மாட்டியா, உட்காரவே மாட்டியா, நிற்கவே மாட்டியானா கூணு விழுந்துருக்கு, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே ஒருத்தவங்களை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி நம்ம சொல்கிறதுக்கும் அவங்கள டீக்ரேட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது கைஸ். அதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்கள அதாவது எப்பயும் எல்லாருமே இங்கே ஃப்ளாஸோடு தான் இருக்கும். அதை தான் மேண்டேட்ரியாக ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். எதை கற்றுக்குறோமோ இல்லையோ நம்ம எல்லாருக்குள்ளேயும் நிறைகளும் இருக்குது குறைகளும் இருக்குன்றதை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அடுத்த கட்டம் என்னன்னா நம்மளுக்கே இப்போ யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று சொல்லும்போது நம்மளுக்கு வலிக்குதுன்னா நம்ம யாரையாவது ஒருத்தர் சொன்னனால கண்டிப்பாக வலிக்கும். நம்ம யார் நம்மளை சொன்னாலும் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோன்றதுலையும் இருக்குது. நம்ம யாரையுமே அந்த மாதிரி சொல்லிடக்கூடாதுன்ற ஒரு விஷயமும் இருக்குது. இது ரெண்டுமே இருக்குது. அதை முடிஞ்ச அளவு இது பண்ணி நம்ம என்னென்னு மூவிங் ஃபார்வர்டில் வந்து எல்லாரோட லைஃப்லையுமே இது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா, இது எதுவுமே நான் ஷேர் பண்ணுறது வந்து நீங்கள் மேண்டேட்ரி பண்ணியே ஆகணும் அதனால தான் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஐ எம் சேயிங் இட், இஃப் யூ லைக் இட் யூ கேன் டேக் இட், இஃப் நாட் யூ கேன் த்ரோ இட், அவ்வளோதான். அந்தளவு தான் இது. ஏன்னா இது ஜஸ்ட் என்னென்னா இப்போ நான் ஃப்ரெண்டோட பேசுகிறேன், அப்போ இது வந்து நான் சொல்லுவேன் இந்த மாதிரி அப்படிலாம் நடந்தது எனக்கு இது இதாச்சு அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேனே தவிர்த்து இதனால ஒரு வீடியோ போட்டனால இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது கைஸ். இட்ஸ் ஆல் யுவர் விஷ். ஸோ எஸ், தேங்க்யூ. இதுவும் ஒரு லாங்கான வீடியோ தான். ஸோ ஹோப் டு see you all in every kind of videos. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா போதும்.